லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கும்போது சாப்பாடு அண்ட் வாட்டர்லாம் ஒழுங்காக கொடுத்தா தான் என்ன? வணக்க மக்களே, நாமக்கல் குமரபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்க எக்ஸல் காலேஜில் கடந்த 26ஆம் தேதி உணவு சாப்பிட்ட ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. 26ஆம் தேதியே காலேஜில் இருக்க கிளினிக் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. உடனடியாக ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற கிச்சன் அண்ட் வாட்டர் லைன்லாம் ரொம்ப அசுத்தமாக வச்சிருந்திருக்காங்க. அதுவும் வாட்டர் டேங்க்லாம் ஒழுங்காக க்ளோஸ்டில் இல்லாமல் ஓப்பனாகவும் இருந்தது தான் வாட்டர் கண்டாமினேஷன் காரணம்னு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் காலேஜ் ஓப்பன் பண்ணணும்னு கலெக்டர் துர்கா மேடமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 128 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்ல வீடியோ திரும்பிட்டாங்கன்னு, அதே போல டெத் யார் ஆகலைங்கிறதும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஃபுட் பாய்சன் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் டெத் ஆனதா எந்த ஹாஸ்பிட்டலையும் ரெக்கார்டும் ஆகல. ஆனால் சமூக வலைதளங்களில் சில பேர் டெத் ஆகிட்டாங்க, அதை மூடி மறைக்கிறாங்கன்னு ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படி ரூமர்ஸ் கிளப்பின 2 பேர் மேல குமாரபாளையம் போலீசார் எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையில்லாம ரூமர்ஸ் கிளப்ப வேண்டாம். ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற அந்த கல்லூரி நிர்வாகம் கொஞ்சம் மாணவர்களோட உடல் நலத்தையும் கருத்தில் கொள்ளணுங்கிறதா எல்லாரோட கோரிக்கையும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துரை பகுதி, அதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.